ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். கைஸ், நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க், இது ரெண்டுத்துக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி இது போல் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கணும். ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து குரூப் 1 அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு இதுக்கு கீழே லாஸ்ட்டில் ஒரு ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. எதனால் ஆடியோ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்காக அந்த ஆடியோ ஆட் பண்ணுறோம். ஆடியோ ஆட் பண்ணி முடிச்சிட்டப்புறம் ஒவ்வொரு ஆடியோவும் எந்தெந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு பீட் மார்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்கு சூஸ் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை அலைன் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துடுங்க இந்த குரூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ்க்கான பேக்கேஜும் நான் வந்து இதிலே கொடுத்துருக்கேன். அதுக்கான ஃபாண்ட்டையும் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுவாங்க, அதையும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ இதில் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த தினம் இரவினில் இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு போகிற மாதிரியும், இதுக்கு கீழே உன் அருகினில் அப்படின்ற எல்லோ கலரில் தமிழ் எழுத்தில் வர மாதிரியும் நான் வச்சுருக்கேன். இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தினம் இரவினில் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு வந்து அந்த லிரிக்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த தினம் இரவினில் உனது அருகினில் இது ரெண்டும் வருதில்ல, இது ரெண்டும் முடிகிற இடத்துல ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சென்டராக பார்த்திங்கன்னா தினம் இரவினில் முடியுதில்ல, அந்த இடத்துல ஒரு பீட் மார்க்கு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த உனது அருகினில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது பீட் மார்க்கில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்போ நம்ம அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுபடியும் லிரிக்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப இப்போ நான் பார்த்திங்கன்னா உறங்காமல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ரெண்டாவதாக வருது, மூணாவதாக வருது லிரிக்ஸ். அந்த லிரிக்ஸை வந்து இதில் வச்சுக்கிறேன். இதில் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே உறங்கி போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் வருது. இந்த லிரிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த உறங்காமல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி அது உருகி போவேன் அப்படின்ற இடத்துல இந்த லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லிரிக்ஸ் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை நம்ம இந்த லிரிக்ஸு இப்போ இந்த லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 7 செகண்ட்லேயே முடியுது அப்படின்னா நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை சென்டராக பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இந்த லிரிக்ஸை டச் பண்ணி இந்த ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மட்டும்தான் உங்களால் நீங்கள் கட் பண்ணணும். மற்றபடிக்கு மாற்றி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸோட எஃபெக்ட்ஸ் அப்படியே போயிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து இமேஜில் வந்து நம்ம எப்படிடா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. இதில் வந்து ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. 100க்கு கீழே கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் இன்னும் குறையும். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் வரும். எக்ஸ்போசர் அண்ட் காமாவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போசரை -0.97 வச்சுக்கோங்க. காமாவை பார்த்திங்கன்னா 0.640 வச்சுக்கோங்க. ஆஃப் செட்டை அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் எதுனா எஃபெக்ட் ஆட் பண்ணணும், எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ரெக்டாங்கிள் ஷேப் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதில் இந்த தினம் இரவினில் இருக்குல்ல, இந்த லிரிக்ஸில் எஃபெக்ட்ஸில் அப்படியே இருக்கும். இதை அப்படியே விட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.